வணக்கம். நீண்ட நாளாயிடுச்சு நம்ம அரசியல் பேசி. சாதாரண அரசியல், சாமானிய அரசியலை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் பேனாக்காரில். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ஒரு முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக அதிமுகவில் ஏற்படுற சில பிரச்சனைகள் குறித்த தகவல்கள்லாம் பல வருஷம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு. அது பிறகு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடித்தால் குறுகிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக வந்து தேர்தலில் வெற்றி என்பது அதிமுக வந்து ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்குன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அவங்களால் ஈட்ட முடியல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சில இடங்களில் வந்து 3வது இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. 4வது இடத்துக்கு கூட அவங்க சில இடங்களில் போயிருக்காங்க. டெபாசிட்டும் சில இடங்களில் இழந்திருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீடிக்குது. இதன் மூலம் என்ன ஆகி போச்சுன்னா, அதிமுக ஒன்றிணைந்து பல குரல்கள் பல இடங்களில் வந்து வெளிவந்திருக்கு. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் நிறுவனங்களுக்கெல்லாம் பேட்டி அளிச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்து கட்சியை வந்து நாங்கள் வழி நடத்திட்டே போகிறோம். எங்கிட்ட வந்து 97% தொண்டர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வந்து கட்சியில் சேர்த்து துணை முதல்வர் பதவி கூட நாங்கள் வழங்கினோம். ஆனால் அவர் வந்து கட்சிக்கு எங்களுக்கு வந்து இணக்கமாக செயல்படலை. கட்சிக்கு துரோகம் அளித்து விட்டார். கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து ராமநாதபுரத்தோட சமீபத்தில் போட்டியிட்டார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டில் முன்னிச்சிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களை வந்து நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். அவங்க வந்து பின்னால், அதாவது வந்து அதிமுக ஆதரவுலாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து ஒரு எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸோ வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கணுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். இது தொண்டர்களின் இயக்கம், தனிநபர்களின் இயக்கம் அல்ல. அதிமுகவை கைப்பற்றும் பணி தொடரும். நான் வந்து எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படல. அப்படி ஒரு எந்த ஒரு பதவிக்கும் எடப்பாடி நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் சசிகலா அவர்கள் வந்து கட்சியை ஒருங்கிணைப்பான பணிகளை மீட்டு எடுப்பேன், அதுக்கான காலகட்டம் இப்போ வந்துருக்கு மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சூழலில் அதிமுக செயல்பாடு எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட விழுப்புரம் தொகுதியில் வந்து விக்கிரவாண்டி தொகுதி அதிகமான வாக்குகள் தான் அதிமுக வாங்கியிருந்தது. இருப்பினும் வந்து ஏன் அவங்க புறக்கணித்தாங்க காரணங்கள் பல சொன்னாலும் இன்னொரு காரணம் இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து போட்டியிடுறது வந்து பாமக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் போட்டியிடுது. ஒருவேளை சப்போஸ் குறைவான வாக்குகள் வாங்கினால் ஏற்கனவே தோல்வியில் வந்து 14 தோல்விகள் வந்து அதிமுக சந்திச்சிருக்கும் மாதிரி திரும்ப ஒரு தோல்வியை சந்தித்தாலோ, ஒரு அது வெற்றி பெற முடியாவிட்டாலோ, குறைந்த வாக்குகள் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ வந்து அதிமுக விமர்சனம் வரும் என்பதற்கு தவிர்ப்பதற்காகவே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரத்தோடு இந்த தேர்தலை வந்து ஒரு போட்டியிடலை அப்படிங்கிறதான் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. எல்லா மூத்த தலைவர்கள்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க. அப்போ காரசாரமாக வந்து விவாதிக்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அதிமுகவுடைய பாதையை எப்படி மாற்றலாம். ஏன்னா தொடர் தொழில் இருக்கும். அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ஈஸியாக இருக்க போதில் 2026 ஈஸியாக இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பிட்ட அளவுக்கு 9% அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டாங்க. விஜய் வருகிறார். அவர் 8% அளவுக்கு ஓட்டு வாங்குவார் சொல்ல முடியாது. ஒருவேளை 10% அளவுக்கு ஓட்டு வாங்கினா கூட இந்த 19% ஓட்டு இதிலே குறைஞ்சிது. திமுக குறிப்பிட்ட ஓட்டு 10% இருக்குது. ஏடிஎம்கேயோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அப்போ வெற்றி இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் விழும்போது மிகப்பெரிய வெற்றி நம்ம அடைய முடியாது, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணுமா? ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் என்னெல்லாம் செய்யலாம்? யாரெல்லாம் கட்சியில் சேர்க்கலாம், அல்லது யாரெல்லாம் கூட்டணி அமைக்கலாம், அந்த வியூகத்தை எப்படி அமைக்கலாம் சொந்தமாக வந்து பல்வேறு விவாதிச்சிருக்காங்க. மூத்த தலைவர்கள்லாம் வந்து இல்லை அதிமுக வந்து ஒருங்கிணைச்சிடும், பழைய கட்சி வந்து வெளியேறிய மூத்த தலைவர்களை வந்து கட்சியில் இணைச்சிருமா சில கருத்து தெரிவிச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிறன்னு மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலைலாம் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி ஆஃபீஸில் இன்று வந்து அதிமுகவுடைய அவசர கூட்டம் வந்து நடக்க இருக்குது. இந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட, கட்சி நிர்வாகிகிட்ட, மூத்த நிர்வாகிகிட்ட. இதுக்கப்புறம் எடுக்கிற முடிவில் பார்த்தா அதிமுக எந்த பாதை நோக்கி பயணிக்க போகுது, எந்த சவாலை எதிர்நோக்க போகுதுன்னு தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசு பேசுவோம். நான் உங்கள் பேனாக்கார்.